நல வாரியத்தில் வழங்கப்படும் பணப்பயன்களை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என பொள்ளாச்சியில் நடைபெற்ற தச்சு தொழிலாளர் நல சங்கத்தின் முப்பெரும் விழாவில் வலியுறுத்தப்பட்டது. கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர் தச்சு தொழிலாளர் நல சங்கத்தின் 20ஆம் ஆண்டு விழா, தொழிலாளர் வழிகாட்டி சிறப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் 20 ஆண்டுகால சங்க பணியில் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா பொள்ளாச்சி பர்வானா கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான எச்எம்எஸ் தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை மண்டல செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ராஜாமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, தொழிலாளர் நல வாரியத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு மட்டும் பயன்கள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்நிலையில் மாற்றம் உள்ளதால் பெண்களின் ஓய்வு வயதை 55 வயதாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பென்ஷன் தொகை வழங்க வேண்டும். இயற்கை மரணம், பணியின் போது மரணம், சாலை விபத்தில் மரணம் போன்ற பயன்களுக்கு வழங்கப்படும் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதியம், வயதான காலத்தில் அவர்களுடைய மருத்துவ செலவை ஈடு செய்யவும், வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மாதம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரியத்தில் வழங்கக்கூடிய கல்வி பயன்கள் 10, 11, 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் பயன்கள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் பெண்கள் ஓய்வு வயது என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்நிலையில் மாற்றம் இருக்கிறது. எனவே பெண்கள் ஓய்வு வயது என்பது 55ஆக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பென்ஷன் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் வாரிய பயன்கள் இயற்கை மரணம், வேலை செய்கிற போது மரணம், பணியிடத்து மரணம், ரோடு விபத்து ஆகிய பயன்கள் வழங்கி வருவதை கணிசமாக உயர்த்த வேண்டும் என கேட்டு கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறைந்தபட்ச ஓய்வூதியம், வயதான காலத்தில் அவர்களுடைய மருத்துவ செலவை ஈடுகட்டி ஓரளவு வாழ்வதற்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நலவாரியத்தின் மூலம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம். கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.